சின்னம் இருக்கும், அந்த முத்திரை என்ன செய்வார்கள்? ஆமேன். அதுதான் நாங்கள் எஸ்தர் புத்தகத்தில் நாங்கள் பார்க்குறோம். ஆமேன். அந்த முத்திரையை அப்படி குத்துவார்கள். அப்போ அதில் என்ன இருக்கும்? ஸ்டாம்ப் மாதிரி இருக்கும். அதில் சைன் பண்ணாலே போதும். ஆமாம் இல்லையா? அதுதான் அதுக்கு பிறகு அந்த ஸ்டாம்ப் இதெல்லாம் வந்துச்சு. ஆமாம் இல்லையா? இப்போ பாருங்களேன், எங்கே இருந்தார்? ஒரு வீட்டில் வேலைக்காரனாக இருந்தார். ஆமாம் இல்லையா? அங்கே இன்னும் யுத்தமாக இருந்தார். அதுக்கு பிறகு என்ன நினைச்சு சிறைச்சாலைக்கு போனார். சிறைச்சாலையில் எப்படி இருந்தார்? அங்கே உண்மை யுத்தமாக இருக்கிறார். பெரிய ஆச்சரியமாக இருக்கும். ஆமாம் இல்லையா? கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கே போனாலும் என்னது, நம்ம இடத்தை சொல்லக்கூடாது, நம்ம இருக்கிற இடத்தை சொல்லக்கூடாது, நம்ம பக்கத்தில் பழகிறவங்களை பற்றி சொல்லக்கூடாது. நாமாவே இருக்கும். அம்மாவே ஐயோ அந்த பிள்ளையோடு சேர்ந்து என் பிள்ளை கெட்டு போயிட்டே. இல்லை இல்லை, நீ உன் பிள்ளை நல்லா இருக்குன்னு நீ நினைக்கணும். ராமன் அந்த இடம் சரியில்லை, இல்லைன்னா நாம் நல்லா இருப்போம். அந்த குடும்பம் சரி, அந்த ஊர் சரியில்லை, இல்லை இல்லை, எதுவானாலும் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வது நமக்கு தான் முடியும். ராமின் சொல்லு. ராமினே. ஆகவே இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்து வாசிக்க மகள் போட்டு வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி பெண்டடிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து. அப்படின்னு என்னது அந்த சீன் அப்படி யோசிச்சு பாருங்க, அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அரமனையில் எல்லாரும் என்ன இருந்திருப்பாங்க? எல்லாம் எல்லாம் ராஜ உடைகள் அணிந்து மந்திரிமார்கள், புலவர்கள், இப்படி எல்லாம் இருப்பாங்க. ஆமாம் இல்லையா? அப்போ அந்த இடத்துல யார் மெயினாக நிற்கிறது? ஆமே. அப்போ யோசி எப்படி இருக்கிறாரு? எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. அவர் ராஜா தனக்கு பிறகு தன் மகனுக்கு செய்ய வேண்டியதை அவருக்கு செய்கிறார். ஆமாம் இல்லையா? பாருங்க. அப்போ யூதர்களுடைய வாழ்க்கையில் பாருங்களேன், என் வாசனை ஆசையா இருக்குல்ல. பார்வன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரையை கலட்டிடான். ஆமாம். அது கலட்டினா எல்லாருக்கும் எப்படி இருக்கும் தெரியுமா? இருந்தவங்களாம் யாரு? எகிப்தியர்கள். ஆமாம் இல்லையா? அப்போ எப்படி இருக்கும்? என்ன செய்ய போகிற ராஜா அப்படின்னு யோசனையாக இருக்குமா இல்லையா? ஒரு புறஜாதி மனுஷன் அடிமையை போல் அந்த தேசத்துக்கு கொண்டு வரப்பட்டவன் இன்னைக்கு என்ன செய்யப்படுகிறான்? அந்த தேசத்திலே உயர்த்தப்படுகிறான், ஒரு அரசனாக, ஒரு ராஜாவாக. கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்தி. நாங்கள் வாழ்க்கையில் வருகிற அந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு பாடம், எல்லாம் ஒரு ஸ்டடி தான். இதற்கு பிறகு நீங்கள் கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. அவருடைய தரிசனத்தை பற்றி கொள்ள வேண்டும். நான் இந்த பாதையில கடந்து போகிறேன், ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது, என்னை கொண்டு கர்த்தர் ஏதோ செய்ய போகிறேன், அதுதான் எனக்கு இந்த வழியில் நான் போகிறேன்னு சொல்லி நம்ம என்ன செய்ய வேண்டும்? அந்த ஓட்டத்திலே ஓட வேண்டும். ராமின் சொல்லுங்க. ஆகவே வாசிங்க, வெள்ளை வஸ்திரங்களை உடுத்தி எப்படி நின்றுப்பாரா இருக்கும்? நல்ல கட்சி உள்ளவன் 30 வயது எப்படி இருந்திருப்பாரா இருக்கும்? சொல்லுங்க. அப்படி நல்ல கட்சி தான்.